இன்னைக்கு நான் எதிர்பார்க்குற எந்த விஷயமும் என் ஒய்ஃப் கொடுக்க மாட்டேங்குது. ஒய்ஃப் கிட்ட என்ன எதிர்பார்த்தனோ அது இன்னொரு பெண் கிட்ட எனக்கு கிடைக்குது. அப்போ இது கர்மாவா இல்லை ஏன் நாக்கில் சனி இருக்குன்னு சொல்ல வரீங்களா, எம்எல்ஏ குறை சொல்ல வரீங்களா அப்படின்றது கேட்குறீங்க. இந்த நாக்கில் இருக்கிற சனி கூட உங்கள் நாடி ஜோசியத்தில் சொல்லுது. இந்த சனியை கூட நல்லதுக்கு தான் போய் சேருது அப்படின்ற ஒரு கருத்தும் நீங்கள் கொண்டு வரீங்க. ஓகேங்களா? ஆனால் இது கர்மாவா சனியா இல்லை அவங்களோட கேரக்டரால இந்த மாதிரி ஒரு சபல புத்தி அப்படின்னு சொல்ல வரீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலே பாதி ஆண்கள் வந்து சபலத்தை தேடி போறது கிடையாது. ஒரு என்னுடைய தாரம் வந்து ஏன் அம்மா மாதிரியே எனக்கு ஒரு தாரம் அமையணும் அப்படின்னு ஏமாற்றம் வந்து அந்த ஏமாற்றத்துக்காக சபலத்தை தேடி போற ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் ஃபேக்ட் மேடம். அதாவது வந்து ஆயக்கலை 64 சுகம்ங்கிறது பலவிதமாக பிரிக்கப்படுது. ஓகே. இப்போ 2 பேரும் இப்போ நல்லா இப்போ மனசை விட்டு பேசி ஏதோ ஒரு மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போய் சேர்க்க நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டடாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, இப்போ நானும் இன்ட்ரெஸ்டடாக ஒரு விஷயத்த பேசுகிறேன். இது ஒரு ஹாப்பி. இல்லைன்னா நம்ம இந்த வேலையை செய்ய முடியாது. ஆமாம், இதுவும் ஒரு சுகம். சாப்பிட்டோம், எவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது, நீங்கள் இந்த பொருளை தான் வேணும்னு வச்சு சாப்பிட்டீங்க, அது உங்களுக்கு பிடிச்சி அது கிடச்சி அதை நீங்கள் சாப்பிட்றீங்க, அதில் ஒரு ஃபுல்ஃபில், அது ஒரு சுகம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கல்யாணம் ஆனவங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தாம்பத்தியம் மட்டும்தான் சுகங்கிறது கிடையாது. இஸ் ஒன் ஆஃப் பார்ட்.